ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நான் வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் டே 1 டே இல்லை பார்ட் 1. சரி, நான் தான் உங்கள் கேமர் தவணை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி மக்களே, நம்மளை வேர்ல்டுக்குள்ளே இறக்கி விட்டாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்தோடனே மரத்தை மைண்ட் பண்ணோம். மரத்தைனா வேறு ஒன்றும் இல்லை, வுட்டு தான். சரி மக்களே, மைண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அங்கே ஓகே, இங்கே பண்ணி விட்டுலாம் இருக்குது. அடுத்து இந்த வுட்டே மைண்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த வுட்டு ரொம்ப கொஞ்சம் சின்ன மரமாக தான் தெரியுது. அதனால் நம்மகிட்ட வுட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் புதுசாக நம்ம சேனலில் யாராவது பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் எல்லாம் புதுசாக பார்ப்பீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த ட்ரை லீவ்ஸ் தான் நிறைய தேவைப்படும். அதனால் இதையும் கொஞ்சம் பொறுக்கிடும். எதுக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எரிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஃபர்னான்ஸில் போட்டு ஹீட் பண்ணதுக்கு தான். நம்ம வுட்டு கோல்டு வேஸ்ட் பண்ணதுக்கு வேலாம் இதை எடுத்து ஈஸியாக போட்டுக்கலாம். சரி, நம்மளுக்கு சர்வைவல் மோடில் நம்ம சர்வைவல் பிளேயர்ஸ்க்கு முக்கியமானது என்னென்னா வில்லேஜஸ் தான். அதனால் நம்ம வில்லேஜை தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கு முன்னே நம்ம வுட்டில் இந்த பிளாங்க்ஸ் எடுத்து அதை வச்சு நம்மளுக்கு தேவையான பொருட்களெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஆனால் கிராஃப்டிங் டேபிள், அடுத்து ஸ்டிக். கிராஃப்டிங் டேபிளில் போட்டு ஒரு ஆக்ஸ், அடுத்து ஒரு பிகாக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பிகாக்ஸை வச்சு இதை மைண்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல, எப்பவும் போல தான். சரி, எப்படியோ ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த இதை HTTP ஃபஸ்ட்டு அடிப்போம். வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல, எடுத்தா மாதிரி ஓட்டான். ஓடுறா பக்கத்துலாம் இருக்கு வில்லேஜ். இப்படியே வச்சுட்டு ஓடிடும். சரி ஓகே, கரெக்டாக ஓடு. வில்லேஜ் எப்படியோ கிடச்சிட்டு நம்ம ஆசைப்பட்டது நினைச்சிட்டு இந்த செஸ்ட்டில் லூட்லாம் இருக்கும், அதை பொறுக்கிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வில்லேஜருக்கு ஒரு காய் போட்டு கீழே பீட்ரூட் இருக்குது. அதனால் முக்கியமாக நம்ம பீட்ரூட் எடுத்துக்கிடுவோம். ஓகே, இந்த இடத்துல பீட்ரூட் எடுத்தாச்சு, இந்த இடத்துல எடுத்தாச்சு, இங்கேயும் எடுத்தாச்சு. எல்லாத்துலேயும் எடுத்துருவோம், சீக்கிரம் எடுத்துருவோம். தர்பூசணிலாம் பூத்து இருக்குது. வெயில் சீசனுக்கு தர்பூசணி சாப்பிடுது ரொம்ப நல்லது. அதனால் எல்லோரும் நல்லா தண்ணி குடிங்க. விளையாட போயிட்டு வந்தாலும் தண்ணி குடிங்க. ஓகே, நம்ம இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்தளவுக்கு எதுவும் இல்லை. பை இருக்குது, கூனி பை. அதுக்கப்புறம் இன்னும் வரல. அந்த வந்துட்டு அடுத்து இந்த இலை எதுக்கு இருக்குன்றே தெரில, எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம நாட்டுக்கு ஒரு நல்லது பண்ணோம். மரத்தை வளங்கம்பாங்க, நம்ம இப்போ ஒரு புதரை வளர்க்கப்புறம் புதரில் லைட்டாக செடி, அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த வீட்டில் ஏதோ லூட்டு இருக்குது, செஸ்ட். ஓகே, ஓப்பன் பண்ணி மக்களே நம்மளுக்கு பக்கெட் கிடச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம அயன் காலம் போட்டு சாவடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேறு எதுவும் இல்லை. ஓகே, எல்லாத்தையும் எடுத்து பைக்குள்ளே போட்டுருவோம், பண்டிலுக்குள்ளே போட்டுருவோம். ஆனால் வாளியை மட்டும் வெளில எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் நிரப்பிடுவோம். நம்மகிட்ட இன்வென்ட்ரி காலி ஆகிடக்கூடாது. எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு நிரப்புவோம், அவ்வளோதான். இந்த பெட்டு முக்கியமாக தேவை. பெட் எடுத்துட்டோம், அந்த செஸ்ட்டில் யாருன்னு எடுத்துட்டோம். இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது செஸ்ட் இருக்கா?
இல்லை. எதுக்கு உங்களோட போய் பார்த்துக்கிடுவோம். இல்லை, ஒன்றுமே இல்லை. ஓகே இருக்கட்டு. இது நம்ம அப்புறம் வரும்போது சுருங்கிச்சு பொண்ணு தைரியம் பண்ணிச்சு, அவ்வளோ பயம் இல்லை. ஓகே. இந்த இதுக்கெலாம் எதுவும் இல்லை மக்களே, இருக்கே மாட்டேங்க. ஓகே, இந்த ரூமில் போய் பார்ப்போம். இதுக்குள்ளேயும் எதுவும் இல்லை. இந்த வீட்டுக்குள்ள இருக்குது, இதோ இங்கே இருக்குது ஒரு பக்கெட் இருக்குது. நம்மகிட்ட யாருனே பக்கெட் இருக்குது, இருந்தாலுமே எடுத்துக்கிடுவோம். 3 அயன் நம்ம சும்மா வேஸ்ட் பண்ணண்டாம், அதனால் அந்த பக்கெட்டையும் எடுத்துக்கிடுவோம். ஒருவேளை அந்த நம்ம கேவ் மீனிங் ஏதாவது போகும்போது ஒரு பக்கெட்டில் லாவா, இன்னொரு பக்கெட்டில் வாட்டர், அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அயன்காலம் போகலாம். நல்ல காலம் வந்திருக்கு. நம்ம எப்போவுமே அயன்காலம் அடிக்கோம்னா பக்கெட் எடுக்கிறதுக்காக தான் மெயினாக நம்ம அயன்காலம் அடிப்போம். நம்ம இந்த வில்லேஜ் பக்கத்தில் வீடு கட்டிடுவோமா? சரி, வில்லேஜ் பக்கத்தில் கட்டிடுவோம். ஏதாச்சும் ஜாம்பிஸ் எவனாச்சும் வந்தாங்கன்னா அயன்காலம் பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான், வேறு எதுவும் இல்லை. இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது செஸ்ட் இருக்குமா? நல்லா வேலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இங்கே ஹேபேல் இருக்கு, ஹேபேல் இதை எடுத்துக்கிடுவோம். வாவ், நம்ம இப்போதைக்கு கம்மியாக எடுத்துக்கிடுவோம். நான் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுவோம், எல்லாம் செய்யலாம். கரெக்டாக ஷேப்பாக எடுத்துக்கிடுவோம், அவ்வளோதான். இப்போதைக்கு போகணும், மற்ற டைம் தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ எடுத்துக்கலாம். இருட்டுத மாதிரி இருக்குது. இருட்டு போட்டு மக்களே, இங்கே ஏதோ ஒரு கேவ் மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம இப்போதைக்கு தூங்க தான் போகணும், தூங்க போகிறோம். ஆடு வேறு இருக்குது, நைட்டு வேறு ஆகுது. இந்த வீட்டுக்குள்ள பெட்டில் பார்த்தோம், இந்த வீட்டுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம மந்திரக்கோள் என்னத்தையும் நீட்டி வச்சுருக்காங்க. இதுக்குலேருந்து தான் நம்ம பெட்டே ஃபஸ்ட்டு எடுத்தோம். நம்ம இப்போயே எங்கள் பெட்டை போட்டோம்னா நம்ம வீட்டில் போடுறதுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஹைடான பிளேஸ் விழுந்து இறந்துட்டோம்னா மறுபடியும் இந்த இடத்த சுற்றி வரணும். அதனால தான் நம்ம கையிலே ஒரு பெட்டு இருக்கட்டி. சரி, நம்ம அயன் காலம் பக்கத்தில் நின்று சாம்பி சேராக வராங்களான்னு பார்ப்போமா? பார்த்தோம்னா அந்த வீடியோ ரொம்ப இழுத்துக்கிட்டு போயிருமே மக்களே. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் வந்துடும் கன்ஃபார்ம். ஓகே, இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது இருக்குதா? டேய், ஓகே, அவனை அடிக்கணும்னா இல்லை அயன்கிழமை நம்மளை போட்டு தெளிடுவான். அதனால் அவனை தூர பற்றிட்டு போயிட்டானா நம்ம அடுத்து இந்த இடத்துல பெட்டை போட்டு தூங்கிடணும், அவ்வளோதான். இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு வேளை நம்ம அவனை அடித்து எழுப்பியிருந்தோம்னா இதே அயன்காலம் நம்ம அவனை அடிக்கவே முடியாத அளவுக்கு நம்மளை போட்டு தெளிவான். அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஓகே, அதனால் நம்ம அதுக்கப்புறம் அவங்க க்ரீப்பர்லாம் இருக்காங்க, நம்ம அவங்கள வெடிக்க வச்சு இன்னொருத்தனை அடிக்க வச்சிரும், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகே, பெரிய குழியாக உண்டாயிட்டு சும்மா ஒரு சமூக சேவை தான். அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு தேனிக்கான், அது யாருன்னு இவ்வளோதான். தண்ணிலாம் நல்லா அருவி மாதிரி போகுது. பீட்ரூட்டும் இருக்குது, எடுக்கணும்னு தான் தோணுது. ஐயோ பாவம் வில்லேஜரு. ஓகே, இந்த ஒன்றே வருது மட்டும் நம்ம சீடுக்காக எடுத்து வச்சுக்கிடுவோம், டிஎன்ஏ சாம்பிளுக்காக. அதுக்கப்புறம் நம்ம எங்கே வீடு கட்டலாம்? நம்ம இப்போவே வீடு கட்டுறதுக்கு இடத்த பார்க்கலாமா? தம்பி எச்சு துப்பி மகளே, இவன் பேர் தான் எச்சு துப்பி. இவனை நீங்கள் மைன்கிராஃப்டில் பார்த்துருப்பீங்க. சர்வைவலில் ஈஸி மோடில் இருந்தால் கூட ஒரு அடி அடித்தோம்னா துப்பியை நம்மளை அடிப்பான். அப்படிப்பட்ட பேரை வாங்கி வச்சுருக்கான் அந்த எச்சு துப்பி. மகளே, இந்த இடத்துல நம்ம வீடு கட்டிடலாமா? இங்கே தான் கெட்ட போகிறோம் வீடை, அங்கே வேண்டாம், இந்த இடத்துல கட்டுவோம். இதான் பக்கத்துலேயே கேவலாம் இருக்குது. இங்கேயே நம்ம ரீஸ்பான் ஆகிட்டோம்னாலும் சீக்கிரமாக இருக்கும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் எப்படியாச்சும் ஒரு நம்மளுக்காக ஒரு டெம்பரரியாக ஒரு வீடு கட்டிடலாம். அதனால் மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யார் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தெரியுமா? பார்ட் 2 உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரும். பார்ட் 2வை விட நம்ம போடுறது எல்லா வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுங்க பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா
ஓகேன்னு காமிக்கும். மறுபடியும் அந்த கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு காமிக்கும். ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஆளை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செல்லை மூடி வச்சாலும் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, இவ்வளோ போதுமா? சரி, நம்ம களை பறக்குற வேலை தான். இந்த தேவையில்லாத புழுக்களெல்லாம் பிறக்கணும். தேவையில்லாத பொருட்களில் புல்லே தேவையில்ல. இந்த புல்லை நம்ம சில பொருட்களில் அன்காமனாக ஏதாச்சும் இந்த வீட் சீட்லாம் கிடைக்கும், அப்பப்போ கிடைக்கும். இப்போ கூட கிடச்சிருந்து நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. இந்தா இப்போ ஒன்று கிடைக்கி, இந்த இங்கே ஒன்று கிடச்சிது, இந்தா இங்கே ஒன்று கிடச்சிட்டு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும்ல. ஓகே, அதனால் இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இந்த இது அடுத்து இது ரெண்டு பிளாக் நீளம், அதாவது 2 அடி நீளம், 2 ஸ்கொயர் ஃபீட். அதனால் அப்படியே மெயின் பண்ணியாச்சு. ஃபுல்லாக மெயின் பண்ணிடுவோம். மெயின் பண்ணிட்டு நம்ம வீடு இந்த இடத்துல கெட்ட போகிறோம் அப்படிங்கிறதுனால அவ்வளோ இதை மெயின் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஃபுல்லாக மெயின் பண்ணிடு தம்பி, ஃபுல்லாக. ஓகே, கடைசி முடிஞ்சுதா? நம்ம அடுத்து இந்த இடத்துல நம்ம வீடு கெட்ட போகிறோம். நம்ம திடீர்னு மறந்துட்டோம்னா கோழி குஞ்சு இல்லை, அப்படி இல்லை, கோழி குட்டி எப்படி சொல்லுன்னு தெரில, நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம வந்து சிக்கு, அந்த சிக்குக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணுவோம். ஏலம்னா இருக்குது, ஏலத்தையும் முழுங்கிட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுப்போம். அதனால் வீட் சீட்ஸை முதல்ல போய் பொறுக்கணும். வீட் சீட்ஸ் எடுத்துட்டோம்னா மிச்சம் வந்து நம்மளுக்கும் வரும், இருக்கிறதா கோழிக்கும் கொடுத்துடலாம். அது வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்க, அதுக்காக தான், வேறு எதுக்கும் இல்லை. வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆனால் வில்லேஜ் எடுத்து ஆட்டே போட்டாச்சு. தம்பி சிக்கு இங்கோடி வா, இங்கேயே வருது. அதனால் நம்ம சீக்கிரம் இதெல்லாம் மைண்ட் பண்ணிவிடுவோம். இவ்வளோ இதெல்லாம் மைண்ட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இது போதும். 50 கிடச்சிட்டு. ஓகே, இதை ஃபீட் பண்ணி இது எப்படி வளருதுன்னு அவங்களுக்கு காமிங்க. அவ்வளோதான், வளர்ந்துட்டே. ஹாப்பி பர்த்டே எல்லோரும் பாடுங்க. ரஞ்சக், அவ்வளோதான். நம்மளுக்கு சீடி, இவ்வளோ சீடி நம்ம இதுக்காக வேஸ்ட் பண்ணணுமா? இதை வச்சுட்டு அதாவது எத்தனை வில்லேஜர் குட்டி ஐயோ அப்படி வேண்டாம், நம்ம எத்தனை ப்ரெட்டு செஞ்சிடலாம். அதனால தான் அதை கொண்டேன். அதை வச்சு நம்மளுக்கு ஒரு சிக்கன் கிடச்சிட்டு. சிக்கன் ப்ரோ, சிக்கா இருக்குமே மைண்ட் பண்ணால் சிக்கன் கிடைக்காதுன்னு நினச்சி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, குட்டீஸாக இருக்குது. அது வந்து குட்டீஸாச்சு சிக்கன் ஒரு சின்ன பீஸாச்சு கிடைக்குமான்னு பார்த்தா அதை கூட தர மாட்டாங்க, கஞ்ச பேரில். ஓகே, நல்லாயிருக்கு பார்க்க பிளாகு. பிகேக்ஸ் வச்சு மெயின் பண்ணிடுவோம். ஓகே, அழகாக தான் இருக்குது. வில்லேஜர் குறுக்கானா என்னடா வெளில போ, கதவை சாத்தி போட்டாங்க இப்போ. ஓகே, அதனால் பக்கெட் தண்ணி இங்கே இன்ஃபினிட்டி வாட்டர் போட்டு வச்சுருக்கான். அதனால் கொஞ்சம் மோண்டு எடுத்துக்கிடுவோம். இன்ஃபினிட்டி தான். ஓகே, ஓகே இது போதும். நம்ம அடுத்து நம்ம வீடுக்கு ஒரு அடையாளம் க்ரியேட் பண்ணோம். அதனால் இந்த இடத்துல ஒரு ஆர்ச் மாதிரி போட்டுருவோம் மக்களே. ஆர்ச் மாதிரி போட்டோம்னா இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல நம்ம வீடு கட்டணும், இதான் நம்ம மார்க் பண்ணி வச்ச பிளேஸ் அப்படின்னு தெரிஞ்சிடுங்களா. அதனால் நம்ம இப்படி போட்டு வச்சுருவோம். இதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஓகேயா? அதனால் சீக்கிரம் போடுவோம். இதுக்கப்புறம் கீழே போடுவோம். கீழே இந்த மேலே விட்டு கரெக்டாக வந்துட்டு ஜஞ்சக், அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு போஸ் கொடுத்தோம்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குங்களா? இந்த இடத்துல போஸ் கொடுப்போமா? வேண்டாம், இங்கேருந்து கொடுப்போம். இங்கே தான் நம்ம ஆட்சி தெரியாத, இங்கேருந்து கொடுத்துருவோம். ஓகே. ஸ்மைல் ப்ளீஸ். இது டாட்டா போடி. இதை வச்சு டாட்டா போட்டால் நல்லாயிருக்கு. பிகேக்ஸ்னா ஆக்ஸ் இதுதான் சாமுன்னு இருக்கும். எல்லாருமே
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி